அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நாம் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமது வருமானம் போதுமானதாக இருப்பதில்லை. திடீரென ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்விக்காக செய்யும் செலவுகள், தொழிலை விரிவாக்கம் செய்ய வாங்கும் கடன், வீட்டுக் கடன், வாகனக் கடன் அல்லது தனிநபர் கடன், இதுபோல் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக நாம் வங்கிகளில் கடன் வாங்கி இருப்போம். இதுபோல் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்காக மத்திய அரசு இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி கடன் வாங்கியவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனவே அனைவரும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிக வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் கடன்களை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு மாற்ற விரும்பும் தனிநபர் கடன்காரர்களிடம் இருந்து வங்கிகள் முன் கட்டணத் தொகை, அதாவது ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் எதையும் வசூலிக்கக்கூடாது என ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள உத்தரவில் அதிக வட்டி விகித கடன்களில் முன்பணம் செலுத்தும் கடனாளர்களிடமிருந்து எந்தவிதமான அபராத கட்டணமும் வங்கிகள் வசூலிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறைகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும், அந்த நாளில் அல்லது அதன் பின் அங்கீகரிக்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும் கடன்கள் மற்றும் கிரெடிட் வசதிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையானது குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு எளிதான மற்றும் மலிவு விலையில் நிதி அணுகலை உறுதி செய்யும் என்பதையும், தனிப்பட்ட கடன் வாங்குபவர்களை நியாயமற்ற நடைமுறைகளிலிருந்து பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் குறு சிறு தொழில்கள் வாங்கிய அதிக வட்டி விகித கடன்களுக்கு முன் கட்டணங்கள், அதாவது ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் வசூலிக்கக்கூடாது. தொழில்முறை நோக்கங்களுக்காக அல்லாத கடன்களுக்கும் முன் கட்டணங்கள் வசூலிக்க முடியாது. இது கோபாரோவர்ஸ் உடைய கடன்களுக்கும் பொருந்தும். பொதுத்துறை வங்கிகள், வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். கடனின் அசல் நிலுவைத் தொகை முழுவதுமாக திருப்பி செலுத்தப்பட்டாலும் கட்டணம் வசூலிக்கக்கூடாது. திருப்பிச் செலுத்துவதற்கான தொகைக்கு ஆதாரம் ஏதும் தேவையில்லை. கடன் பெற்ற நாளிலிருந்து லாகின் பீரியட் எனப்படும் எந்த குறிப்பிட்ட கால கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த சலுகையை வாடிக்கையாளர்கள் பெறலாம். சிறப்பு வட்டியில் வழங்கப்பட்ட கடன் நிலையான வட்டி மட்டும் அல்லாத ஃபிக்ஸ்டு மற்றும் ஃப்ளோட்டிங் இணைந்த வட்டியில் பெறப்பட்ட கடனுக்கும் இது பொருந்தும். வாடிக்கையாளர் அல்லாமல் வங்கியே பகுதியளவு கடனை அடைக்க அழைப்பு விடுக்கும் சூழலிலும் கட்டணம் ஏதும் வசூலிக்க கூடாது. கடனில் இணை விண்ணப்பதாரர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த விதி பொருந்தும். இது லட்சக்கணக்கான தனிநபர்களுக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் பெரும் நிம்மதியை அளிக்கும். ஒருவேளை ஒரு சிறு மற்றும் குறு நிறுவனத்தின் மொத்த கடன் 7.5 கோடிக்கு மேல் இருந்தால் கூடுதல் தொகைக்கு இந்த விதி பொருந்தாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிசர்வ் பேங்கின் இந்த அறிவிப்புக்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.